எஸ்கியூஸ் மீ, ரிசப்ஷன் ஆன்ட்டி. சொல்லுமா ஆன்ட்டி. எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு பேபி வரப்போகுது, அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக வந்திருக்காங்க எங்கள் அம்மா. ஓகேம்மா. சார் ஒரு நிமிஷம், ரூம் சாவி தரேன் உங்களுக்கு, கீ. பாப்பா எந்தா கீ. தேங்க்யூ. பாச்சி தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். சரி வாங்க, சீக்கிரமா அட்மிட் ஆகிற ரூமுக்கு போவோம். வாங்க வாங்க எல்லாரும். மம்மி, நீங்கள் அந்த ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. நான் மட்டுமா? ஓகே ஓகே. ஏய் தேஜு, நீ எப்போ வந்த? அதுவா, நான் இப்போ தான் வந்தேன். கீர்த்தி ஆண்டி எங்கே? ரோஸ் அதுவா, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. ஓகே. பேஷண்ட்டோட பசங்க அப்புறம் அப்பா அம்மா ரிலேஷன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வாங்க. அம்மா நம்மளும் போவோமா உள்ள? வேணா தேஜவங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. இவங்க எல்லோரும் போகிறாங்கல்ல, நம்ம வேணால் வெளியவே பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. ஐ ஜாலி. டாஜி, அம்மாவுக்கு என்னாச்சு, தூங்கிட்டாங்களா? இல்லைம்மா, சும்மா நார்மலாக இப்படி தான் இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் நினச்சிருவாங்க. ஓகே. இவங்க தான் பேபி. என்ன ஜெண்டர்? வாய்டா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே தம்பி கிடச்சிட்டான். ரோஸ், எதுக்கு சட்டை போட்டுட்டு இருக்க? அமைதியாக பக்கத்து ரூமில் இருக்கவங்களாம் முழிச்சிட போகிறாங்க நீ கத்துறதுல. அதே ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு வர ஒரு பொண்ணா, இப்போ பையன் சூப்பர் தான். ஆனால் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு பிறக்குது. இப்போ அவங்க பொண்ணுக்கே 10 இயர்ஸ் ஆக போகுது. சரி பரவாயில்ல, 10 இயர்ஸ் கழிச்சு பிறந்தா என்ன குறைச்சா. இப்போனா மேரேஜ் ஆன 2 இயர்ஸில் அந்த பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க.